வருது. பாருங்க பாருங்க. அருணும் இருக்கான். ஆமா ஆமா. நான் நைஸாக எஸ்கேப் ஆயிடுறேன். ஒன்னா வேற 2 பேர் வரேன். அங்கிள் போயிட்டு வரேன். டோனி நீயும் போறியா? பாட்டியோட விரலுக்கு சுளுக்கு, அதான் என்னன்னு பார்க்க போகிறேன். ஒரு டேபிள கொண்டு வந்து வைக்கணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. சரி ஓகே. என்ன பண்ண போகிறாங்களோ? வா உக்காரு. டேபிள் எங்க? அது அப்புறம் பார்க்கலாம், முதல்ல உட்காரு. ஏமா அம்முக்குட்டி, ஒரு டீ கொண்டு வா. இந்த அருணுக்கு ஒரு பூஸ்ட். இல்ல வேண்டாம். இங்க பாரு டோனி, இப்ப நம்ம குடிக்க போற டீ இருக்கே, என் ஒய்ஃப் அனுப்பின ஸ்பெஷல் டீ தூள். அவ ஒரு காஃபி பொடி அனுப்பி வச்சாலே, அதோட பேரு காஃபி லூரா. ஒண்ணும் இல்ல, பூனைக்கு காஃபியை போட்டு கொடுப்போம். அத பூனை நல்லா சாப்பிட்டுட்டு மோஷன் போயிடும். அதை நல்லா பேக் பண்ணி அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க. மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் காஃபி தான். கால நேரத்துல இத குடிச்சா 4 காலோட பலம் நம்ம 2 காலுக்கே கிடைக்கும். உனக்கு தரட்டுமா? அங்கிள் அது ஹெர்பல்டா. ஐயா தொடாத. டேபிள் எடுக்கணும்ல. நான் வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். சாரிப்பா தம்பி. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு இருந்தேன். என் மகளுக்கும் உனக்கும் ஏதாவது சம்மந்தம் இருந்துச்சுன்னா இந்த டீ குடிக்கிறதோட எல்லாத்தையும் முடிச்சுக்க. இல்ல அங்கிள், அது நான் நீயே யோசிச்சு பாரு. உனக்கு ஒரு பொண்ணு இருந்ததுன்னா உன்ன மாதிரி ஒரு ஆளுக்கு கல்யாணம் பண்ணி தருவியா? இல்ல. அதேதான், நாமளும் அப்ப இதே மாதிரி உட்காந்து சந்தோஷமா அதை பத்தி பேசுவோம்ல. அங்கிள் காப்பி கோட்டை. உனக்கு வேணும்னா சொல்லி இந்த காஃபி பொடியை நான் பார்சல் பண்ணி கொடுக்குறேன். ஆனா என் பொண்ணுகிட்ட இனிமே பேசாத. டீ வந்துருச்சு. நியூசிலாந்துல இருந்து டீ வந்துருச்சு. டீ குடி, நல்ல சக்தி கிடைக்கும். உன் முகத்துல இருக்கிற கருமையெல்லாம் மாறிடும். 2 கட்லட் கூட இருக்கு, எடுத்துக்க. நானு எடுத்துக்கடா. நீ உட்காருமா. இங்க பாருமா, செங்கனாச்சேரியில இருந்து அக்கா கூப்பிட்டு இருந்தா. அவ வீட்டு பக்கத்துல ஒரு பையன் இருந்தானே, சன்னி, அவனுக்கு உன் போட்டோவை காமிச்சேன். அவனுக்கு பிடிச்சிருக்கு. சரி, நானும் அதுக்கு ஒத்துக்கிட்டேன். அவனுக்கு ஃபிஷ்னா ரொம்ப உயிர். கட்லெட் எடுத்துக்க.